நண்பா, டிஎன்எஸ்டிசி டிரைவர் கண்டக்டர் ரெக்ரூட்மெண்ட் செய்திகள் மற்றும் போக்குவரத்து துறை அப்டேட். காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கையோடு பல தகவல்கள் வாங்க பார்க்கலாம். ஜூன் 17 வெளியான தகவல். தரமற்ற டயர்களால் நடுவழியில் நிற்கும் அரசு விரைவு பேருந்துகள், பயணிகள் தவிப்பு. அரசு விரைவு பேருந்து முன்புற டயர் பஞ்சர் ஆனதால் அதை சரி செய்ய நள்ளிரவில் போராடிய ஓட்டுநர், பயணிகள். தமிழகத்தில் நெடுந்தூரம் செல்லும் அரசு விரைவு பேருந்துகளுக்கு தரமற்ற டயர்கள் பொருத்தப்படுவதால் திடீரென பழுதாகி விடும்போது ஓட்டுநர்கள் மட்டுமின்றி பயணிகளும் நள்ளிரவில் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். தனியார் வசமிருந்த பேருந்து சேவை பொதுமக்களின் நலன் கருதி கடந்த 1972 தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டது. தற்போதைய நிலையில் சென்னை, விழுப்புரம், கும்பகோணம், திருச்சி, மதுரை, கோவை, சேலம், திருநெல்வேலி ஆகிய 8 கோட்டங்கள் சென்னையை தலைமையிடமாக கொண்டு விரைவு பேருந்துகளும் தனிக்கோட்டமும் செயல்பட்டு வருகின்றன. அரசு போக்குவரத்து கழகத்தில் சுமார் 22,000 பேருந்துகள் வரை இயக்கப்படுகின்றன. ஓட்டுநர், நடத்துனர், தொழில்நுட்ப பணியாளர்கள், இதர அலுவலர்கள் என 1,45,000 பேர் பணியாற்றி வருகின்றனர். தமிழகம் மட்டுமின்றி கர்நாடகம், ஆந்திரம், கேரள மாநிலங்களுக்கும் சுமார் 2,500 அரசு விரைவு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. நெடுந்தூரம் செல்லும் பேருந்துகளில் பணியில் இருக்கும் ஓட்டுநர்களே 2 நடத்துனர் பணியையும் கூடுதலாக கவனித்து வருகின்றனர். குறிப்பாக விடுமுறை நாள்கள், முக்கிய விழாக்காலங்களில் இந்த விரைவு பேருந்துகளில் பயணிகள் கூட்டம் வழக்கத்தை காட்டிலும் அதிகம் காணப்படும். இதனால் இருக்கையின்றி தரையில் அமர்ந்து பயணிப்போரும் உண்டு. இணைய வழியில் முன்பதிவு செய்தாலும் நேரடியாக சென்று பயணச்சீட்டை பெற்றாலும் ஒரே மாதிரியான கட்டணம் அண்மை காலமாக வசூலிக்கப்பட்டு வருகிறது. இதற்கு முன் இணைய வழியில் பதிவு செய்வதை விட நேரடியாக செல்லும்போது ₹50 வரையில் கட்டணம் குறைவாக இருக்கும். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் பல்வேறு சலுகைகளை பயணிகளுக்கு வழங்கி வந்தாலும் பேருந்து பராமரிப்பில் அலட்சியம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக நெடுந்தூரம் செல்லும் பேருந்துகளில் புதிய டயர்கள் பொருத்தப்படுவதில்லை. ஒட்டுப்பட்ட பழைய டயர்களே அதிகம் பயன்படுத்தப்படுகின்றன. இதனால் நடுவழியில் பழுதாகி பஞ்சராகி இருக்கும்போது ஓட்டுநரும் பயணிகளும் அச்சத்துக்குள்ளாகின்றனர். அண்மையில் திருநெல்வேலியிலிருந்து நாமக்கல் வழியாக பெங்களூரு சென்ற விரைவு பேருந்தின் முன்பக்க டயர் திடீரென பஞ்சராகிவிட்டது. அந்த டயர் மிகவும் மோசமான நிலையில் இருந்தது. அதிவேகமாக செல்லும்போது முன்புற டயர் பஞ்சரானால் அந்த பேருந்து பெரும் விபத்துக்குள்ளாக வாய்ப்புள்ளது. ஆனால் அந்த பேருந்துக்கு அவ்வாறு நிலை ஏற்படவில்லை. மேலும் பேருந்தின் பழுதை சரி செய்வதற்கான கருவிகள் ஏதுமில்லை. இதனால் நள்ளிரவில் நடுவழியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக ஓட்டுநரும் பயணிகளும் அவதிப்பட்டனர். அவ்வழியாக சென்ற லாரி ஓட்டுநர் ஒருவர் டயர் மாற்றுவதற்கான கருவி ஜாக்கி வழங்கியதை அடுத்து மாற்று டயர் பொருத்தப்பட்டு பேருந்து புறப்பட்டது. நீண்ட தொலைவு செல்லும் பேருந்தில் டயர் மாற்றுவதற்கான கருவிகள், தரமான டயர் இல்லாதது அதிக கட்டணம் செலுத்தி பயணிக்கும் மக்களை அதிருப்திக்குள்ளாக்கியுள்ளது. இதுகுறித்து அரசு விரைவு பேருந்து ஓட்டுநர் கூறியதாவது: காலி பணியிடங்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. 2-3 பணி டியூட்டி பார்க்க வேண்டிய நெருக்கடியான சூழ்நிலை தான் தற்போது உள்ளது. அரசு விரைவு பேருந்துகள் பல இயக்கப்படும் நிலையிலேயே இல்லை. பயணிகளுக்காகவும் வருவாய்க்காகவும் பழைய பேருந்துகளையும் பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் நெடுந்தூரம் செல்லும் பேருந்துகள் திடீரென இரவு நேரங்களில் பழுதாகிவிடும்போது மிகுந்த சிரமத்தை சந்திக்கிறோம். போதிய உபகரணங்கள் இருந்தில் இல்லை. மற்ற வாகனங்களை எதிர்பார்க்க வேண்டிய சூழல் உள்ளது. பயணிகள் எங்களிடம் தகராறில் ஈடுபடுகின்றனர். மாநிலம் முழுவதும் நகரப் பகுதிகளிலும் புறநகரப் பகுதிகளிலும் பழைய பேருந்துகளை அகற்றிவிட்டு புதிய பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் விரைவு பேருந்துகள் மட்டும் பெரும்பாலும் 15 ஆண்டுகளுக்கு முன் வாங்கியவையாக உள்ளன. அவைதான் தற்போதும் இயக்கப்பட்டு வருகின்றன. புதிய பேருந்துகள் வாங்கினால் ஓட்டுநர்களுக்கும் பயணிகளுக்கும் வசதியாக இருக்கும். போக்குவரத்து கழக வருவாயும் அதிகரிக்கும். தனியார் பேருந்துகளை நாடி பயணிக்க செல்வோரை தவிர்க்க முடியும். பல்வேறு போராட்டங்கள் மூலம் இந்த பிரச்சனையை அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்ற போதும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை என்றார். இதே போன்ற போக்குவரத்து துறை வேலைவாய்ப்பு செய்திகள், போக்குவரத்து துறை அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.